ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு டொயோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது லான்ச் ஆகி ஒரு 3 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. 19th லான்ச் ஆயிருக்கு. நானும் வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இப்போ உள்ள ஆப் எல்லாமே சடனாக க்ளோஸ் ஆயிடுது. பட் இது ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னைக்கு மட்டும் பண்ணுங்க. இன்னைக்கு தாண்டி எதுவும் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதாங்க செய்யும். நீங்கள் ஓன் ரிஸ்க்ல கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆப் வேணும்னு கேட்குறீங்க சில பேர், அவங்களுக்காக போடுறேன். இல்லாதவங்க விட்டுருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் போட்ட அமௌண்ட்டை மேக்ஸிமம் ஒரு நாள்லேயே எடுத்துடலாம். போட்ட அமௌண்ட்னா ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது. ஒரு 100 ரூபா மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி ஆக்டிவிட்டி வர எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே போய் நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். உங்கள் மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க, நெக் நேம், உங்கள் நேம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த டைப்பில் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல்லாக ஷார்ட் டேர்ம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்கும். அந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன், ஹார்வெஸ்ட், கிஃப்ட் அப்படின்னு 3 டைப்பாக இருக்கு இல்லைங்களா? இதில் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். இதில் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நீங்கள் ப்ரொடக்ஷனில் போயிட்டீங்கன்னா அப்படின்னா 475 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி 203 ரூபா 42 நாளைக்கு வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்கம் 8550 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது டெய்லி வித்ட்ராவல் நீங்கள் போட முடியாது. மேக்ஸிமம் நீங்கள் 42 நாள் வெயிட் பண்ணி தான் போடணும். ஸோ இந்த பிளான் 42 நாள் கண்டிப்பாக ஒர்க் ஆகாது இந்த ஆப்பு. இந்த பிளான்ல உள்ள அமௌண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வித்ட்ராவல் வராது. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, டெபாசிட் மாதிரி போட்டா மட்டும் கிடைக்காது திரும்ப உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்வெஸ்ட். இதுல 277 ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே நாள் 427 ரூபா வந்துடும். அது 24 ஹவர்ஸ் கணக்குங்க. இப்போ நீங்க மார்னிங் ஒரு 10 ஓ கிளாக் போடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் 10 ஓ கிளாக் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். நீங்க அதுக்கு மேலே வித்ட்ராவல் போட்டுருங்க. அதே மாதிரி கிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதுல 258 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா 435 ரூபா கிடைக்கும். அதே மாதிரி 24 ஹவர்ஸ் தான் இது அதே பிளான். ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே நாள்ல வந்துடும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வித்ட்ராவல் போடுற மாதிரி இருக்கும். இந்த 288 பிளஸ் 277 ரூபாய்க்கு போடுற அமௌண்ட் நீங்க இதுல ஒரு 427, இதுல ஒரு 435, கிட்டத்தட்ட 880 ரூபாய்க்கு ஆவரேஜா வரும் வைங்களேன். அது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும், ஒரே நாள்ல வந்துடும். நீங்க டோட்டலா இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 990 ரூபா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா 50 ரூபா உங்களுக்கு போனஸ், சைன் அப் போனஸ் இருக்கு. ஸோ அதை கழிச்சிருங்க. அதை நீங்க வித்ட்ராவல் போட முடியாது, ரீசார்ஜ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 940 ரூபா மட்டும் நீங்க அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டு இந்த 3 பிளான்லயுமே ஜாயின் பண்ணிக்கங்க. ப்ரொடக்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கங்க, ஹார்வெஸ்ட், கிஃப்ட், இதுலயும் 3லயுமே ஃபர்ஸ்ட் பிளான் மட்டும் ஜாயின் பண்ணீங்க. அதை தாண்டி யாரும் பண்ண வேண்டாம். செகண்ட் பிளான் போனீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கும், 3 நாள் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது ரிஸ்க் தான் கொஞ்சம். இது ஒரே நாள்லயே நீங்க போட்ட மட்டும் மேக்ஸிமம் 90% அமௌண்ட் எடுத்துடலாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க, யோசிக்காம. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிச்சம் போட்ட அமௌண்ட் வரலையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த கிஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கு. அடுத்த பிளான் விட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நீங்க போட உங்களுக்கு அமௌண்ட் வந்து 6000 ப்ராஃபிட் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆப்ல எல்லாம் அதிகமா ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு கேட்டா சில ஆப்ல எடுக்கலாம், ஆனா லாஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பாத்துக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டி ஆப் கிஃப்ட்ல வரும்போது உங்களுக்கு அமௌண்ட் கூட்டிகிட்டே இருக்கும். அதை வச்சு நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கு தாராளமா எடுத்துடலாம். ஓகே, ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியா தான் வருங்க, ரொம்ப நீங்க எடுத்துட்டு பார்க்க வேண்டாம். நீங்க ஆப் கேட்டீங்களன்றதுக்காக இது போடுறேன், அதனால கொஞ்சம் பார்த்து உங்க ஓன் ரிஸ்க்லயே பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் போட்ட அமௌண்ட்டை ஈஸியா எடுக்கும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பிரைஸ் நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரைஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க போட்டிருப்பாங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க, ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லக்கி டிரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மொட்டையா.
நீங்க அதை நம்பி இன்னும் 990 இன்வெஸ்ட் பண்ணிட்டு போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லக்கி டிரா இருக்காது. ஏன்னா இங்க ரூல்ஸ்னு ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அதை படிச்சு பாருங்க தெரியும். மினிமம் வந்து 1500 நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லக்கி டிரா கிடைக்குங்க. இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்காது. 990 ஃபர்ஸ்ட் பிளான்லயே ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது. அடுத்த ஆக்டிவிட்டி பேஸ் வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஒரு இது கிடைச்சிரும், உங்களுக்கு ஒரு லக்கி டிரா கிடைக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த லக்கி டிரா இந்த இடத்துல 0 இருக்கு இல்லைங்களா, அது 1 மாறிடும். அதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்து மைண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல போயிருங்க. இதுல பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷனு, வித்ட்ராவல் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க. இது மை ஆர்டர் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது உள்ள வரும். இங்க பேங்க் கார்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் இங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க அக்கௌண்ட் நம்பரு, இங்க உங்க நேமு, இங்க உங்க பேங்க் நேமு, இங்க உங்க ஐஎஃப்எஸ்சி கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் சேவ் ஆயிரும். நீங்க வித்ட்ராவல் போடுறப்போ இந்த பேங்க் டீடைல்ஸ் இருந்தா தான் நீங்க போட முடியும். அவ்வளவு வித்ட்ராவல் கொடுத்தீங்க அப்படின்னு இங்க பேங்க் கார்டு செலக்ட் பண்ற ஆப்ஷன் ஒன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுவே வந்துடும். நீங்க 2-3 இது வச்சிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். 2-3 சில இதில் ஆட் பண்ண முடியாது, அதையும் பார்த்து கொடுத்து நீங்க அமௌண்ட் கொடுத்து வித்ட்ராவல் கொடுத்தீங்கன்னா வந்துடும். வித்ட்ராவல் டைம் பாத்தீங்கன்னா 8:30 இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் தான் நீங்க போட முடியும். சிங்கிள் வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா மினிமம் 200 இருந்தா தான் நீங்க வித்ட்ராவல் போட முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் வித்ட்ராவல் வந்து 50,000 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, நீங்க ஆப் இருக்கு, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுனா பண்ணிக்கங்க. கொஞ்சம் டவுன்லோட் ஸ்லோவா தான் இருக்கு, ட்ரை பண்ணிக்கங்க. ஓகே, இங்க ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீசார்ஜ் ஆப்ஷன் போகுங்க. நீங்க மேக்ஸிமம் எல்லா பிளானும் சேர்ற மாதிரி இருந்தா 940 பண்ற மாதிரி இருக்கும். 50 உங்களுக்கு ஆல்ரெடி சைன் அப் போனஸ் இருக்கு, அதனால 940 மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளான்ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா கொடுத்துட்டு இங்க பேமெண்ட் ஏதோ பே 1 2 ஏதோ செலக்ட் பண்ணிட்டு ரீசார்ஜ் ஒன்று கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் பே போகும். அங்க போயிட்டு நீங்க எப்போதும் பண்ற மாதிரி உங்க ஜிபே போன்பே ஏதோ ஒன்று கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க டவுட்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி உள்ள வந்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டெலிகிராம் பேஜ்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க, லிங்க் கீழே இருக்குங்க. புதுசா ஏதோ ஒரு இன்சிடென்ட் அப்டேட் எதுனாலும் அதை அப்டேட் பண்றேன், நீங்க அதில் வந்து ஜாயின் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.